ஊரில் வாய்க்கால் இருக்குது. அதில் ஃபுல்லாக வெறும் குறவை விரால் மீனாக இருக்குது. அதில் வந்துட்டு இப்போ ஒரு குட்டை மாதிரி இருக்குது, தண்ணி நிற்கிது. அதை ஃபுல்லாக இப்போ இறச்சி இன்றைக்கி மீன் பிடிக்க போகிறோம். எப்படி பிடிக்கிறோம் என்னன்னு பாருங்கள். இந்த வாய்க்காலை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ மீன் கிடக்கு பாருங்கள். இந்த வாய்க்காலை தான் இப்போ இறைக்க போகிறோம். இறைச்சி இப்போ இதுதான் பிடிக்க போகிறோம். தண்ணி அதிகமாக இருக்குது, எப்படி இறைக்க போகிறோன்னு தெரில. இந்த இடம்தான் சரியான பள்ளம். ஏன்னா இந்த வழியாக மாடுலாம் இறங்கி அந்த பக்கம் மேலே கரையில் ஏறும். அதனால் இதுதான் குழி. இந்த இடத்துல தான் மீன்லாம் கிடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அணை போட்டு தடுத்துட்ருக்கோம். ஃபுல்லாக சேர்லாம் அள்ளி மேலே வச்சு கோரையெல்லாம் அள்ளி வச்சு அணை போட்டுட்ருக்கோம். ஏன்னா எதுக்கு தண்ணி அதிகமாக இருக்குது, நல்லா உடச்சிட்டு இந்த பக்கம் வந்துடும். அப்புறம் நம்ம இறைக்க முடியாது, தண்ணி அதிகமாகிடும். அதனால் ஃபுல்லாக சேரெல்லாம் மேலே எடுத்து வச்சு அடைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வர சைடு அணையை போட்டாச்சு. ஃபுல்லாக அணையை போட்டு தடுத்துட்டு இப்போ அந்த பக்கம் தண்ணி ஓர சைடு லைட்டாக திறந்து விட்ருக்கோம். அணையை போட்டு தண்ணி கொஞ்சமாக வடிஞ்சிட்டு இருக்கட்டும். நம்ம எல்லோரும் அப்புறமா இறச்சி பசங்களாம் வந்துடுவானுங்க. அவ்வளோ இறச்சி நம்ம பிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு எல்லாம் கிளம்பிட்டோம். குடம் வாளி அண்ணன் கூட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு ஃபுல்லாக இறச்சி மீன் பிடிக்கிறது தான். எவ்வளோ மீன் என்ன மாட்ட போகுது என்னன்னு தெரியல. போய் இறச்சி பார்த்தா தான் தெரியும். செம்ம தண்ணி கிடக்கு. எல்லாத்தையும் இப்போ இறச்சி பிடிச்சிட்டு இருக்கோம். எல்லாம் மீனெல்லாம் பிடிச்சிட்டு வறுத்து சாப்பிட போகிறோம். எப்படின்னு பாருங்க வீடியோ ஃபுல்லாக. ரொம்ப நேரமாக இறச்ச பிறகு தண்ணிலாம் இப்போ காலி ஆகிட்டு காலை தள்ளி விட்டுக்கிங்க. அதில் ஏறி மேலே ஏறி பின்னாடி போட்டிருக்கோம். தண்ணியை ஃபுல்லாக இப்போ இறைச்சாச்சு. ஃபுல்லாக சேராக தான் இருக்குது. இப்போ இந்த சேத்த கலர்னா தான் இப்போ இது உள்ளே தான் மீன் இருக்கும். இந்த பில்லு கோரை உள்ள தான் மீன் இருக்கும். இப்போ இந்த சேத்த கலரி தான் இப்போ பிடிக்கணும். இப்போ இந்த மீனெல்லாம் பாருங்க, எல்லாம் குறை குட்டியாக ஓடுது. இந்த இதுகிட்ட கிடக்குது. பசங்க நல்லா சேத்தெல்லாம் தடவி மீன் பிடிச்சிட்டு இருக்கானுங்க. எல்லாம் இந்த பில்லு உள்ள தான் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் கலரி பிடிச்சிட்டு இருக்கோம். புடவை கட்டி வச்சுருக்கோம். ஏன்னா அந்த அணை சைடு அந்தாண்ட மீன் தாவிரும் போயிட்டு. சித்தியும் வந்தாங்க மாடு ஓட்டிக்கிட்டு. அவங்களையும் மீன் பிடிக்க கூப்பிட்டாச்சு. அவங்களும் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி குறை மீனாக மாட்டியிருக்கு, விராலும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மீனெல்லாம் பிடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் மீனெல்லாம் பாருங்கள், வெறும் குறை மீனாக இருக்குது. விரா மீன் சைஸாக பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு பிடிச்ச மீன். இது எப்படி பாம்பு மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ தண்ணியில் வரும் எப்படி போகுது பாருங்கள், பாம்பு மாதிரி. எல்லாம் குறவையும் இருக்குது. குறவை சன்னப்பொடி எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் கொஞ்ச நாள் ஒரு நைட்டு தண்ணியில் விட்டு வச்சு காலையில் சமைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ எல்லா மீனையும் ஒரு வழியாக கழுவியாச்சு. பெரிய மீனை கூட கழுவிடலாம் போல். இந்த சின்ன சின்ன மீனை கழுவு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் அது இல்லாமல் உயிரோடு வேறு இருந்துச்சு, கையில் பிடிக்கவே முடியல. இப்போ எங்கே மீனை வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவோட சமையல் அறையில் தான். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட் டைம் சமைக்கிறதுனால எப்படி என்ன மசாலா போடணுன்னு தெரியாது. உப்பு அளவு அதிகமாக வச்சு சாப்பிட முடியாது. அதனால அம்மா உதவியோட மசாலாலாம் போட்டு இப்போ பரட்ட போகிறோம். வயலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வயலில் தடலை தான் உட்காந்து சமைக்க போகிறோம். எப்படி பசுமையாக இருக்குது பாருங்கள் வயல். இப்போ தான் பால் கருதுலாம் வந்திருக்கு. பனிக்காலங்கிறதுனால பயிர்லலாம் பாருங்கள் அப்படியே தண்ணிலாம் சொட்டிகிட்டு இருக்குது பாருங்கள். இன்னும் காய கூட இல்லை. இப்படி இருக்குது பாருங்கள் பயிர்லாம். மோட்ரு ஆன் பண்ணியாச்சு. தண்ணி வந்துட்டுருக்கு. நம்ம சமையலுக்கு இப்போ இந்த தண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக அடுப்பை செட் பண்ணியாச்சு. இப்போ பற்ற வைக்கிறோம். நல்லபடியாக பற்ற வச்சாச்சு. அவ்வளோதான், அடுப்பை பிடிச்சிக்கிச்சு.
இப்போ கல் சூடானோடனே எண்ணெயை ஊற்றி மீனை பொரிக்க வேண்டியதுதான். கல் நல்லா சூடாயிட்டா செக் பண்ணுறதுக்கு தண்ணி கொஞ்சம் எடுத்து ஊற்றுறோம். சூடாயிட்டா செக் பண்ணுறதுக்கு கையெல்லாம் வச்சு தொடக்கூடாது. கல் நல்லா சூடாயிட்டு இப்போ எண்ணெயை ஊற்றுறோம். எண்ணெயை ஊற்றியாச்சு ஃபுல்லாக. எண்ணெய் கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா காயிட்டோம். அடுப்பு நல்லா விறகு கட்டை பிடிச்சிருச்சு, நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு அடுப்பு. சொல்லலாமா? ஃபஸ்ட்டு ஒரு மீன் எடுத்து கல்லில் போட்டு நல்லா எப்படி பொரிச்சிட்ருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி எண்ணெயில் நல்லா தலைன்னு பொரிஞ்சிட்ருக்கு. சொல்லலாமா? போன்னு கறிக்கிட்ட பூரா மீன்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு. எப்படி ஆவி பறக்குது பாருங்க. அடுப்பை ரொம்ப எரிய விடக்கூடாது. பொறுமையாக எரிய வச்சு 2 பக்கமும் மீனை பிரட்டி வேக வைக்க வேண்டியதுதான். நல்லா மீன் வெந்துட்டுருக்கு. வெந்த பிறகு நல்லா சாப்பிட வேண்டியதுதான் இன்றைக்கி. ஓகேவா? இங்கே இருக்கட்டும், நம்ம மூடிலண்ணா இப்படி எடுத்து வைக்கவா? எடுத்து வந்து பாரு. மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து எல்லாத்தையும் இலையில வச்சிட்ருக்கேன். எல்லாம் பசங்கள்லாம் எப்போ சாப்பிட்லான்னு பார்த்துட்ருக்கானுங்க. எல்லாருக்கும் நாக்கு ஊறிடுச்சு. ஊறி அப்படியே பார்த்துட்டே இருக்கானுங்க மீனை. இலையில எடுத்து வச்சாச்சு எல்லாத்தையும். வாயில தம்பி தொண்டல் முள்ளே அடிக்கிற போதுப்பா. சாய் சாப்பிட்டேன் சாய். அவ்வளோதான் கடைசி ஃபைனல். இங்கே பாருங்கள் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க பாருங்கள். நான் வறுத்து வச்சுக்கிட்டே இருக்கேன். இலையில மீனை காணும். எங்கடா அங்கே இருந்த மீனை காணுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து அந்த பெரிய மீனை வந்து கல்லில் போட போகிறோம். நான் போட்டுட்டேன் பாருங்கள். இப்படி புரியுது பாருங்கள். இதுதான் ஒரே ஒரு மீன் தான் நாங்கள் பிடிச்சதுலேயே கொஞ்சம் பெரிய மீன். நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அப்படியே அது மேலே அப்படியே இந்த மசாலாலாம் வச்சு தடவி இருக்கிற மசாலா, அந்த சட்டியில் உள்ள மசாலா எல்லாத்தையும் வலித்து தடவிட்டுருக்கேன். மீனை இலையில வறுத்து வச்சதுதான் தெரியும். திரும்பி பார்க்குறேன், வெறும் இலை தான் இருக்குது. இங்கே பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபுல்லாக எல்லாம் மீனெல்லாம் நல்லா வறுத்து சாப்பிட்டுட்டு எப்படி நடந்து வந்துட்டுருக்கானுங்க பாருங்கள். ஓடுறான் பாருங்கள்.
நல்லா எல்லாம் வலித்து நக்கிட்டான். இந்த வரான் பாருங்கள், இவன் தான் வந்து இலையை நல்லா வலித்து நக்கிட்டு இப்படி வந்துட்டுருக்கான் பாருங்கள். இன்றைக்கி அவ்வளோதான். இன்றைக்கி நல்லபடியாக இன்றைக்கி மீனை வறுத்து நல்லா சாப்பிட்டாச்சு.